லெட்ஸ் சே 10K வந்து பெயிண்ட் அந்த வேற ஜாப்ஸ்க்கு எல்லாத்துக்கும் போனாலுமே கிட்டத்தட்ட ஒரு 15K கிட்டக்க வந்து சீட் பண்ணிட்டாரு. இப்போ வந்துட்டு இந்த பிளேஸ் வந்து போகிறது அப்படின்றது வந்து கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஸோ ரீசெண்டாக நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நீங்கள் உங்களுக்கு தெரியும், ரீசெண்ட் கிடையாது, ரொம்ப நாள் ஆச்சு. ஆக்சுவலி நான் வந்து நான் வந்து ஒரு இன்னொரு வீடு கட்டிட்டு இருக்கேன், அங்கே போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடு வந்து கிரகப்பிரவேசம் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க நீங்கள். தென் அதுக்கப்புறமாட்டிக்கு வந்துட்டு ஃபுல்லாக வந்து இன்டீரியர் என்னெல்லாம் பண்ணணுமோ வேலை எல்லாமே பண்ணி இப்போ தான் முடிஞ்சிருக்கு. பாஸ்ட் 2 இயர்ஸாக அந்த வீடு நான் கட்டிகிட்டு இருக்கேன். பிகாஸ் ஆஃப் கோவிட் அண்ட் நிறையா இஷ்யூஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து லேட்டாக போய் இப்போ கடைசியில் 2022 February எண்டு கிட்டத்தட்ட March நான் வந்துட்டு இந்த வீட்டிலேருந்து நான் மாற போகிறேன். 6 இயர்ஸ் ஆயிடுச்சு நான் இந்த பர்டிகுலர் வீடு ரெண்ட் எடுத்து. இது வரைக்கும் நான் வந்து இருந்தது எல்லாமே வந்து ரெண்டட் ஹவுஸ் தான், உங்களுக்கு அதெல்லாம் தெரியும். ஸோ திஸ் இஸ் லாஸ்ட் ரெண்டட் ஹவுஸ் தட் ஐ வில் பி ஹோப்ஃபுல்லி. இட்ஸ் நாட் லைக் ஏன்னா ரெண்டட் ஹவுஸில் இருக்கிறது வந்து பேட்னு நான் சொல்ல வரல. அது எல்லாத்துக்குமே ரெண்டட் ஹவுஸில் இருக்கவங்களுக்கு வந்து கனவு இருக்கும்ல, சொந்த வீட்டு போகணும்னு சொல்லிட்டு. ஸோ அதை வச்சு நான் சொல்கிறேன். ஆக்சுவலி இந்த மோதிரத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மோதிரம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு லைக் இவ்வளோ நாள் நீங்கள் கையில் பார்த்துக்க மாட்டீங்க, திடீர்னு இந்த வீடியோவில் இந்த மோதிரம் வருது. ஏன்னா வந்து இந்த மோதிரம் வந்து நான் காலேஜ் டைமில் போட்டிருந்த மோதிரம். அந்த மோதிரத்தை வந்து பார்த்தீங்கன்னா சைடில் இது இருக்கும், செயினாக சுத்தம் வந்து ஆக்சுவலி. ஸோ நம்ம வீடு காலி பண்ணும்போது எல்லாம் பொருளாக இருக்கும்போது இந்த மோதிரம் வந்து இருந்துச்சு, எடுத்து கொடுத்தாங்க. ஸ்டீல் மோதிரம், இது சில்வர் மோதிரம் நினைக்கிறேன் அப்போ வாங்கினது. இது வந்துட்டு வேறு மோதிரம், அது உங்களுக்கு தெரியும், டர்க்கியில் வாங்கினது. ஸோ அதனால் சும்மா அதை போட்டு சுற்றிட்டு இருக்கேன். அது இன்னொரு விஷயம் என்னன்னா வந்துட்டு நான் சூளைமேட்டில் தான் நான் பிறந்ததுலேருந்தே இருக்கேன். 28 இயர்ஸ் நான் கிட்டத்தட்ட பேபியிலேருந்து 28 வருஷம் ஆயிருக்கு எனக்கு வளரணும். ஓகே. ஸோ நான் வந்து சின்ன வயசுலேருந்து நான் பிறந்ததுலேருந்து சூளைமேடு தான். கான் தெருவில் இருந்தேன், அதுக்கடுத்து பாஷா தெரு, அப்புறம் 4வது தெரு, அப்புறம் 8வது தெரு, அப்புறம் சரவண பெருமாள் கோயில் தெரு, அப்புறமா கங்கையம்மன் கோயில் தெரு. ஸோ இப்படி வந்து ஃபுல்லாக சூளைமேடே நான் வந்து கலக்கியிருக்கேன். நிறையா டிஃப்ரெண்ட் வீட்டில் வந்து ரெண்டட் வீட்டில் வந்து நம்ம இருந்திருக்கோம். இந்த இடத்த விட்டு போகிறது வந்து எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இப்போ ஏன்னா உங்களுக்கு புரியுதுல, என்னோட பேஸ் மேலே பெரிய வார்த்தை இருக்குமோ, லைக் ஆமாம் இப்போ ஒருத்தங்க பிறக்கிறாங்கன்னா அந்த இடம் தானே அவங்களுக்கு லைக் அங்கேயே சுற்றி அந்த இடம் அப்படியே வந்து ஃபுல்லாக நம்மளுக்கு அப்படியே லைக் மைண்டில் இருக்கும். அப்படியே ஒரு மசில் மெமரி மாதிரி நம்மளுக்கு என்னென்ன எங்கே இருக்குது டக்கு லைக் இது நம்ம ஏரியாடா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு புதிய ஏரியாவுக்கு போகிறதுன்றது வந்து ஒரு இதுதான். ஒரு 28 இயர்ஸ் ஒரே ஏரியா இருந்து அப்புறமா மாறுறேன். அதனால் வந்துட்டு எனக்கு ஆக்சுவலி இப்போ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, நேடா மாறுறமே இந்த ஊர்லேருந்து இந்த ஏரியாலேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த முடிவு எப்போ எடுத்தது, அதனால் வந்து இப்போ ஃபீல் பண்ணி இது கிடையாது. பட் தென் ஃபீலிங்ஸ் இஸ் ஃபீலிங்ஸ். ஸோ அது வந்து இருக்க தான் செய்யும், வரதான் செய்யும், போதான் செய்யும். அது பர்டிகுலராக இந்த பிளேஸில் உட்காந்து அந்த வீடியோ பண்ணுறல என்னோட ஃபஸ்ட்டு vlog அப்படின்னு சொல்லி நான் பண்ணேன். ஒரு செட்டப் வந்து டிட்டோ இதே செட்டப் அப்படின்னு லைக் கேமரா, லென்ஸு, ஃபோன் லைட் வச்சிருக்கேன் ரைட் சைடில். ஸோ இதெல்லாம் வேறு, அது ஃபோன்லேருந்து எடுத்தது. பட் நான் இப்படி தான் உட்காந்து பேசியிருப்பேன் அதில். ஹலோ கைஸ், இஸ் மை ஃபர்ஸ்ட் vlog. ஐம் கோயிங் டு பி டூயிங் vlogs அரௌண்ட் சென்னை சம்திங் அந்த மாதிரி பேசியிருப்பேன் நான் அதில். அதில் வந்து நான் சவுண்டு கம்மியாக பேசியிருப்பேன். பிகாஸ் அப்போனா நான் வந்து வீடியோ பண்ணுறது வந்து வெளியே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மீன் லைக் வெளியே இந்த கதவு வெளியில் பேரண்ட்ஸ்க்கு. ஸோ லிட்டரலாக அதே இது நான் அந்த வீடியோ போடுறேன் இப்போ. இதுக்கப்புறம் பாருங்கள் அது. Hey, hello guys, this is Mohammed Irfan and I'm going to start a vlog from today, and this vlog is mostly going to consist of food. I'll show you around Chennai. அப்படியே நான் அந்த ஒரு செட்டப் தான் இது அப்படியே லைட்டாக இப்படி திருப்பி இங்கே வச்சுட்டு இங்கே உட்காந்து நான் பேசினா அது வந்துட்டு என்னோட மூவி ரிவ்யூ, அதாவது ஃபஸ்ட்டு வீடியோ அந்த செட்டப். 316 இது ஒரு த்ரில்லர் மூவி அண்ட் இதை எடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் நரேன். ஸோ லிட்டரலாக இந்த ரூமில் தான் ஆரம்பிச்சிச்சு எல்லாமே. இந்த ரூம் இஸ் த ரூம் இட் ஆல் ஸ்டார்டட். கண்டிப்பாக ஸ்பெஷலுங்க இந்த ரூம். எனக்கு இந்த வீடு, இந்த ரூம் வந்து சூப்பர் ஸ்பெஷல். இந்த இடத்த விட்டு போகிறோம் அப்படின்ற போது எனக்கு வருத்தமாக இருக்குது. எனக்கு நான் இந்த வீடியோ வந்து நான் அப்படியே கேப்சர் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம ஃபோட்டோவை எடுத்து வைப்போமா, எடுத்து வச்சுட்டு ஒரு 1 year 2 year அப்புறமா அந்த ஃபோட்டோ டக்குன்னு பார்க்கும்போது இப்படி இருந்துச்சுல அந்த டைமு, அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவோம். அது ஒரு குட் மெமரிஸ் கொண்டு வரும். ஸோ எனக்கு இந்த டைம் வந்து ஒன் கேப்சர் இட் அண்ட் இது வந்து ஒரு வீடியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து மைண்டில் இருந்துச்சு. இட்ஸ் மோர் ஆஃப் இட்ஸ் லைக் நாட் லைக் என்ன கண்டென்ட், இந்த மாதிரி வந்து ஒரு கண்டென்ட் அப்படின்றதெல்லாம் யோசிக்கல. நான் யூஸ்வலாக வந்து இப்போ நம்ம வந்து ஒரு யூடியூபராக மாட்டோம், ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக நம்ம இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நிறைய விஷயத்தை பார்த்துட்டு ஓகே இது கண்டென்ட்டாக இருக்கணும் நம்ம மைண்டில் வரும். பட்
ஆஸ் ஆஃப் திஸ் மோர் தென் கான்டென்ட் எனக்கு இதுக்கு வந்து மைண்டில் இருக்கணும். நான் வந்து பார்ப்பேன், இதை நான் கண்டிப்பாக பார்ப்பேன். நான் 1 வருஷத்துக்கு அப்புறம் நான் எப்படி இருக்க போனது தெரியல, 2 இயர்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்க போகிறோம் தெரியல, 3 இயர்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்க போகிறது தெரியல, திரும்ப தெரியாது நான் என்ன பண்ண போகிறேன்னா சும்மா நான் மட்டும் போயிட்டு இருப்பேங்க ஏதாவது வீடியோ பண்ணிட்டு. பட் நான் வந்து அது ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறமோ 2 இயர்ஸ்க்கு அப்புறமோ இல்லை அட்லீஸ்ட் ஒரு 4 இயர்ஸ்க்கு அப்புறமோ நான் இதை பார்க்கும்போது இதான் அந்த இதில் செம்மையாக இருந்துச்சுல அந்த இதில் அப்படி அதுக்காக சரிங்களா. எல்லாத்தையுமே வந்து கடத்தியாச்சு வீட்டுக்கு. எல்லாமே காலியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, மேலே எங்கே குப்பைலாம் இருக்கும்ல, என்னோட குப்பை எல்லாத்தையுமே கடத்தியாச்சு. இப்போதைக்கு இந்த பெட் இருக்குது, இது வந்து நாளைக்கு வந்து எடுத்துருவாங்க. இந்த ரூம் வந்து நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நான் வந்து நிறைய வீடியோஸில் காமிச்சிருக்கேன், எக்கச்சக்க வீடியோஸ். நான் இங்கே வந்து தனியாக vlogs பண்ணியிருக்கேன். vlogsல வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே பீரோ இருக்கும். ஆக்சுவலி என்னோட பீரோ இங்கே ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பீரோ வந்து வெளியே போகுது, பிகாஸ் ரொம்ப இடம் கம்மியாக இருந்துச்சுன்றதுக்காக வெளியே போட்டாச்சு. அதுலேருந்து நாங்கள் காசுலாம் எடுத்து போட்டு எண்ணுவோம், அந்த ரீமாடேஷன் வந்து அப்புறமா காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இருந்த அந்த சில்லறைங்கெல்லாம் எடுத்துகிட்டு போவோம், சேர்த்து ஸோ அந்த பிளேஸ் இது. There's one box here. Okay, there's some cash here. See, wait, I have some here. That's cool. Okay, these are the collectibles that I collect actually. I mean, these are not big collectibles and all, but these are like old 100 rupees note and old 50 rupees note and those 50s, 10, 20s, all those things. And இங்க தான் பொருள் எல்லா பொருளுமே இருக்கும். எல்லா என்னோட பெர்ஃப்யூமாக இருக்கட்டும், கொலோன்ஸ் இல்லை வந்துட்டு ஏதாவது வைக்கணும், கேஷ் வைக்கணும், சம்திங் எல்லாத்துக்கும் இப்பெல்லாம் போட்டுப்பேன். ஜெலிசில், ஓடோமோஸ், ஹிஸ்தா எனக்கு பிடிக்கும் ஆக்சுவலி, விக்ஸு, வாலினி. இது டன்ஹில் யாரோ கொடுத்தாங்க எனக்கு. அண்ட் இது வந்து இதில் துபாயில் வாங்கினது. இது கேஷ், பல் குத்துற குச்சி. இதெல்லாம் நான் யூஸ் பண்ணி எவ்வளோ நாள் ஆகுது, பட் ஃப்ரண்ட்டில் இருக்குது. லக்கோஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ இது வந்து லாஸ்ட் நைட் இன் திஸ் ஹோம். எல்லாரும் ஃபர்ஸ்ட் நைட் கேள்விப்பட்டிருப்பீங்க, பட் இது வந்து லாஸ்ட் நைட் இந்த வீட்டில் லாஸ்ட் நைட். இதை யோசிச்சு பார்த்தேன், ஏதோ தப்பாக போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு. நான் சில விஷயங்களை பேசும்போது இப்போ ஈஸியாக இருக்கும், ஒரு மணிக்கு வந்து தப்பாக தெரியும். என் லேப் இருக்குது, லேப் நான் தான் கொண்டு போவேன் கையில். பிகாஸ் சில விஷயங்களை ஐ டோன்ட் கிவ் இட் டு எனிபடி. இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் இதை எடுத்துக்கோங்க, நீங்கள் வந்து இது கொண்டு போங்க அப்படின்னு சொல்லலாம் பண்ண மாட்டேன். நானே இப்போ பண்ணிக்கிறேன்ப்பா, ஐ வில் டேக் கேர் ஆஃப் திஸ் திங் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிடுவேன். வேறு அது வந்து ஒரு இது இருக்கும். அண்ட் இந்த மேப்பு ஐ திங்க் டெல்லி போகிறதுக்கு முன்னாடி பண்ணால் டெல்லி போயிட்டு வந்து அப்புறம் பண்ணால் தெரில. பட் யூடியூபிங் சீரியஸாக எடுக்கும்போது இட்ஸ் லைக் ஓகே வி ஹேவ் டு கெட் திஸ் தமிழ்நாடு மேப் அண்ட் தென் வி ஹேவ் டு கவர் பிளேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். பட் இது நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னு கேட்டால் ஓரளவுக்கு யூஸ் பண்ணேன். எனக்கு இப்போ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா வந்து மென்டலாக இப்போது வென் சம்மன் சேஸ் தூத்துக்குடி அப்படின்னா வந்துட்டு போகணும், அப்படியே தூத்துக்குடி போகணும் இருக்குன்னா எங்கே இருக்கும் அப்படின்றது மென்டலாக தெரியும். இது பக்கத்தில் என்ன ஊர் இருக்குது, வேறு வீடியோஸ் பண்ணுறோமா, இப்போ இங்கேருந்து அங்கே போனால் கரெக்டாக இருக்கும், இந்த வேலையை போனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. மென்டலாக வந்து ஒரு டைம் நான் பார்த்து அது வந்து பழகிடுச்சு எனக்கு. பட் இதில் எல்லாத்தையும் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டால் இல்லை. ஸோ தமிழ்நாடு வந்து நிறைய பண்ண வேண்டியது இருக்குது, பண்ணுறேன். அண்ட் தென் ஓ மை காட், ஸோ திஸ் இஸ் தி பால்கனி. ஸோ பால்கனி, குட்டி பால்கனி. நீங்கள் வெளில பார்த்தீங்கன்னா வந்து பூனை தானே எப்போயுமே இந்த பூனை பயன்படுத்துங்க. என் பூனை இது இருட்டில் இந்த லைட் போட்டு அது கண்ணை மட்டும் தெரிச்சு தான் பயன்ட்டு எல்லாரும் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் தி பால்கனி. இந்த பால்கனி வந்துட்டு நிறைய டைம் பொருள் இருக்கும், அங்கே பேச போக மாட்டாங்க. யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த பால்கனியை, நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். ஐ லைக் திஸ் பால்கனி. பட் தென் யூஸ் பண்ணியிருக்கேன், பட் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்க, ஃபுல்லாக கிரிக்கல்ஸ். இங்கே பாருங்க, இந்த பாருங்க, இது வந்து செவத்தில் இருக்க கிரிக்கல்ஸ், இங்கே இருக்க கிரிக்கல்ஸ், இங்கே கூட கிரிக்கல்ஸ் நிறையா இருப்பாங்க. கிரிக்கல்ஸ், இங்கே கிரிக்கல்ஸ். தயவு செஞ்சு இந்த கிரிக்கெல்லாம் நான் பண்ணணும்னு நினச்சிக்காதீங்க, அந்த அளவுக்கு இருக்கேன் இல்லை நான். இது வந்து அஃப்ரா பண்ணது. அவளை வந்து நம்ம பார்க்காத போது இந்த மாதிரி பண்ணிடுறான். நான் சொல்லிட்டேன், புது வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரிலாம் நீ பண்ணனா நான் உனக்கு டிஸ்ஓன் முடியும்னு சொல்லிட்டேன். ஆல்ரெடி டிவி கழட்டியாச்சு. இங்கே உட்காந்து டிவி பார்ப்பேன், எல்லாரும் வீட்லேயும் அப்படியே பார்ப்பேன் அப்படின்னு உங்களுக்கு இருக்கும். பட் சும்மா சொல்கிறேன், எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. ஸோ டிவி பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி பேக் பண்ணியாச்சு. டிவி இஸ் ரெடி டு கோ. டிவி இஸ் பேக். இந்த டிவி வந்து மோஸ்ட்டாக வந்து அம்மா ரூமில் போடுவேன். அம்மா உங்களுக்கு தானே அம்மா அந்த டிவி, இல்லை கீழே போட்டுடலாமா? கீழே கீழே இருக்க ரூமில். ஆமாம், என்ன கிச்சனில் பார்த்து சாப்பிட்டு இருக்கீங்க? சே பாவமா நீங்கள் என்னது வேலை பார்த்தியாச்சுப்பா? சரியான நீ வேலை பார்த்தியா? நீ பார்த்த வேலைக்கு நான் பார்த்த வேலை பரவாயில்ல. அம்மா அண்ணன் என்ன வேலை வச்சு? அண்ணன் என்ன வேலை பார்த்துச்சு? இல்லை பேச்ச மாதிரி நான் வேலையே பண்ணலையா என்ன? ஆன்லைன் ஸ்டெப்பா? ஐயோ எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டோம் பாரு. அப்படியா? ஆன்லைன் ஸ்டெப்பா இல்லையா? அப்போ இங்க அப்போ எப்படி மோஷன் டெஸ்ட் கொடுக்குறது? ஸோ சேட். சாப்பிடும்போது வேற டெஸ்ட் ஞாபகப்படுத்தேன் நான் உங்களுக்கு.
என்னது ஆளுகிட்ட பல மோசம் கருமோ. அண்ட் இந்த அடுப்படியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேயே வீடியோ பண்ணியிருக்கேன் நான். உங்களுக்கு தெரியும் கைஸ், இங்கேயே வீடியோ பண்ணியிருக்கோம். நீ எங்கதான் பண்ணல? ஆக்சுவலி இங்கே இன்னொரு ஃபன் ஃபேக்ட் சொல்கிறேன். இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு எப்போ 2006 வருஷமா 5 வருஷமா 6 வருஷம் நடக்குது. 6 இயர்ஸ் நடக்குது. ஸோ அப்போ நம்ம ஒரு வீட்டில் இருந்தோம், நிறைய வீட்டில் இருந்திருக்கோம்ல. அம்மா வந்து இந்த வீட்டை பார்த்து இந்த வீடு சூப்பராக இருக்குடா, சத்தியமாக நடந்தது. இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது சிம்னிலாம் வச்சுருக்காங்கடா இங்கே அப்படின்னு சொல்லி சிம்னி. எவ்வளோ பெரிய விஷயம். சிம்னி வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து பார்த்தது இல்லை, யூஸ் பண்ணது இல்லை, சரிங்களா? அதெல்லாம் வந்து சிம்னிலாம் வச்சுருக்காங்கடா, சூப்பராக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க. நானும் இல்லை அப்படியா சூப்பர் இப்படி வந்து பார்த்துட்டு ஓகே அதெல்லாம் ஒரு பெருமையாக ஒரு மாதிரி இதுவாக கண்டிப்பாக வந்து இதெல்லாம் சூப்பராக இருக்குது, இது போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் ஒரு மேஜிக் தானே. முன்னாடி இருந்த கிச்சன் கொஞ்சம் சின்னது, இந்த வீட்டோட கிச்சன் கம்பேர் பண்ணும்போது இதுவே சின்னது தான். ஆக்சுவலி இது ஒயிட் ஆங்கிள் கொஞ்சம் பெருசாக தெரியலாம், இது சின்னது தான், சரிங்களா? பாருங்க அவன் என்னன்னா மறைஞ்சிடும் அந்த இல்லை நான் மீன் ஒன்று தான், ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. எல்லாரும் உன்னை என் அக்கான்னு சொல்கிறாங்க, அவன் என் தங்கச்சி. பார்க்குறவங்க எல்லாருமே வந்து எப்படின்னா உனக்கு வந்து இன்னும் மீசா வராதனால அவனை தம்பி நினைச்சு. அதுதான் அது என்ன உன்னை பார்த்தா வந்து கொஞ்சம் பெரிய பொம்பளை மெச்சூர்டா இருக்கேன்னு சொல்லி சொல்றாங்க. நீ பெரிய இல்லாம இருக்க பெரிய பொம்பளை அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்றீங்க. அது ஒரு மாதிரி மனசு கஷ்டமாகுது. அப்போ ஃபீல் பண்றேன் எல்லாமே நீ அங்கே அங்கே சொல்றீங்க எப்படின்னு சொல்லுவா. ரெஜிஸ்டர் பண்ணிடு இப்போ நான் தங்கச்சி. ஆமா இவன் வந்து என்னோட தங்கச்சி, இவங்க குள்ளமா இருக்கா, குள்ளச்சி. அம்மாவும் குள்ளமா தான் இருப்பாங்க. என்ன சிரிக்குது? அப்புறமா வந்து இங்கே பாத்ரூமும் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இருக்கும், இந்தியன் அப்புறமா வெஸ்டர்ன் வித் குளிக்கிறது. ஸோ அதுவும் வந்து ஒரு இது தானே. அப்புறம் இங்கே வந்துட்டு இந்த வாஷ் பேசின் இங்கே கண்ணாடி இருந்துச்சு கழட்டிட்டாங்க. அப்புறம் அதான் ரெண்டு அழகா ஹாய் சொல்லிட்டு போகுதுங்க. இங்கே தான் வந்து வாஷிங் மிஷின் இருந்துச்சு, எடுத்து அனுப்பிச்சாச்சு. இங்கே தான் ஃப்ரிட்ஜ் இருந்துச்சு. இந்த ஃப்ரிட்ஜ் வந்து இப்போ வந்து என்னோட ஆஃபீஸ்க்கு போகுது. ஸோ நம்ம வீட்டில் வந்து நான் வேறு ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்கேன், அது நான் உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா வீடியோவில். அது வந்து கண்டென்ட் ஓரியன்ட். எப்படின்னா வந்துட்டு இங்கே பாருங்க இந்த மாதிரி ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது, அது ஒரு கண்டென்ட். நான் கேட்டு உனக்கு யாரும் கேட்கல இப்போ நீ ஆடிட்டு இருக்கேன் என்ன பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து பீரோ, இந்த பீரோட தான் நான் என்னோட பொருளாக இருந்துச்சு, அது கொண்டு போய் அங்கே வச்சிட்டோம். அப்புறம் திருப்பியும் அது அங்கே இருந்தது, அப்புறம் கொண்டு வந்து இங்கே வச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்தா ஒன்றுமே இருக்காது, பிகாஸ் எல்லாத்தையும் எடுத்து வீட்டுக்கு அனுப்பிட்டேன். பீரோவையும் கொண்டு போனால் நீங்கள் கேட்கலாம், கொண்டு போவாங்க. அப்புறமா வந்து வேறு எல்லாத்தையுமே இது பண்ணியாச்சு. நாளைக்கு காலையில் கிளம்புறேங்க இங்கேருந்து. இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து ரூம். உன்கிட்ட கேட்கவே இல்லையே. இது டைம் என்ன ஆச்சு, இன்னும் தூங்காம இருக்கீங்க? நாளைக்கு எங்க போறோம்? நாளைக்கு நாங்க புது வீட்டுக்கு போறோம். அதான் நாளைக்கு எங்க போறோம்? எங்க போறோம்? ஹோட்டலா? மென்டல் ஈஸியா இருக்கு. ஹோட்டல் இதுக்கப்புறம் நான் என்ன சொல்ல போகிறேன், நாங்கள் ஹோட்டலுக்கு போகிறோம் அப்படின்னு. ஸோ இந்த ரூமையும் க்ளீன் பண்ணி வச்சுங்க. இந்த ரூமில் பெட் எடுத்த உடனே எவ்வளோ இடம் இருக்குது தெரியுமா, நடக்கிறதுக்கு இடம் இருக்குது. இந்த வீட்டுக்கு வரும்போது என்ன சொன்னாங்க, பக்கத்து ரூமில் வந்து ஏசி இவங்களே அங்கேயே இருக்குடா செகண்ட் ஏசி. ஸோ ஒரு ஏசி இருந்துச்சு ஆல்ரெடி, இன்னொரு ரூம்லேயும் ஏசி இருக்குடா. அவங்க வந்து அப்படியே ரெண்ட்டு அவங்க கொடுக்குறேன்ட்டாங்க, யூஸ் பண்ணி சொல்லிட்டாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு விஷயமா இருந்துச்சு நம்மளுக்கு அப்போது. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நம்ம இங்கே வந்தோம். எனக்கப்பா தேங்க்யூ. இப்போ வந்துட்டு இந்த பிளேஸ் வந்து போகிறது அப்படின்றது வந்து கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இப்போ நான் வச்சுருக்கிறது வந்து டைனிங் டேபிள், அதுவும் இது போயிடுச்சு டைனிங் டேபிள். ஸோ டைனிங் டேபிள் கொண்டு போக முடியல, ஹேவ் டு பை ஒன் நியூ ஒன். இன்னும் லைக் அந்த வீடு ஃபுல் ஆகல, பிகாஸ் இன்னும் கர்டைன்ஸ் வரல, இன்னும் வந்து டைனிங் டேபிள் முடிக்கல, டிவி வரல. ஸோ இதெல்லாமே இருக்குது. பற்றி நாங்கள் போயிடுறோம். வீட்டில் டார்ச்சர், நான் இன்னும் முடியல, இவ்வளோ நாள் ஆயிடுச்சு எனக்கு வீட்டுக்கு போகணும், புது வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு ஒரே டார்ச்சர். அது ஏன் நம்மளுக்கு புரியுதுல, அவங்க என்ன வந்துட்டு இது வீட்டில் பொருள் எதுவுமே இல்லையா, அதனால் நம்ம லைட்டாக பேசணும் கேட்குறது. எப்போ தான் வந்து முடிப்பீங்க, எப்போ தான் முடியும் அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனால் வந்துட்டு டார்ச்சர் ரொம்ப வருஷம் ஆச்சுல. அதுவும் அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நான் வந்துட்டு நாங்கள் புது வீட்டு பழைய வீட்டிலேருந்து எப்படியும் புரியுறோம் அப்படின்னு சொல்லி மாதிரி பாட்டு போட்டு சோகமா அந்த மாதிரி சீன்லாம் இல்லை. அந்த மாதிரி சீன்லாம் அந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி நான் எப்பயாவது ஒரு விஷயத்த பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஐ மீன் ஒரு சம்திங் இல்லாத விஷயத்தை இன்ட்யூஸ் பண்ணி நான் வந்து அது நான் எப்படி எந்த சில வார்த்தைகள் யூஸ் பண்ணி அதை சொல்லலாம், பட் அது வேணாம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நான் பண்ணேன்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க.
நான் பண்ண மாட்டேன்றக்கா சொல்கிறேன். அன்சப்ஸ்கிரைப்லாம் பண்ணாதீங்க, அது மனசு கஷ்டமாக போயிடும். முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் அ வெரி குட் டைம் ஃபார் யூ டு சப்ஸ்கிரைப். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஐ வில் பி ஹாப்பி. செம்ம தூக்கத்தில் இருக்கேன். மணி இப்போ வந்து 12க்கு மேலே ஆயிடுச்சு. நாளைக்கு காலைல கிளம்பும்போது உங்களுக்கு காட்டுறேன். இப்போதைக்கு குட் நைட். என்ன பண்ணுறேன்? சரி மாமா டான்ஸ் ஆடிக்கிட்டு வேற என்ன பாட்டு காடுவேன்? சொல்றேன் இவ்வளவு பாரு நீ. வாவ், எனக்கு சர்ப்ரைஸ். இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன் பாடுறத. நைஸ். ரொம்ப பெருமையாக இருக்கு அவங்களுக்குலாம். கேக்குது கேட்டுச்சா? நான் எல்லாம் சூப்பரா பண்ணேன்னு கேட்டுச்சா அப்படின்னு கேட்டுச்சு. குட் நைட். நாளைக்கு காலையில பார்க்கலாம். குட் நைட். சரி நம்ம நாளைக்கு எங்கே போகிறோம்? நாளைக்கு ஊருக்கு. எங்க போறோம்? ஊருக்கு. ஊருக்கா? எந்த ஊருக்கு? ஹோட்டலுக்கு. ஹோட்டலுக்கா? ஹோட்டல் போறோம். புதுட்டுக்கு. அதில் எங்கே போயிடு? அங்க பாருமா. அதில் நாளைக்கு எங்கே போகிறோம்? ஹோட்டல். ஸோ கைஸ் இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக வந்து ஒரு 11:30 கிட்டக்க ஆக போகுது. அண்ட் நம்ம இப்போ வந்து எங்கே கிளம்ப போகிறோம். நேற்று இருந்த கொஞ்சம் பொருள் கூட இப்போ இல்லை, எல்லாத்தையுமே வந்து எடுத்தாச்சுங்கிறது. பாரத் நான் சிஎஸ் படித்தேன் அப்போ கேஷ். ஓகே கிளம்பலாமா? எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ இதுலேருந்து ஒரு அப்படியே வீடு கல்யாணம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. அப்படியே கும் இருட்டு அப்படின்ற மாதிரி கும், அந்த சவுண்ட் இல்லாத ஒரு பிளேஸ், நிசப்தம். அஃபீஷியலாக எனக்கு கிளம்புறோம். எனக்கு இப்போ ஒரு ஃபீல் இருக்குது. அந்த ஃபீல் என்னன்னு சொல்கிறேன். நான் யூஎஸ்லேருந்து வரும்போது ஒரு ஃபீல் இருந்துச்சு. 1 இயர் நான் இங்கே இருந்துட்டு, அதாவது அங்கே அந்த ஹோஸ்ட் பேரண்ட்ஸை பிரிஞ்சு நான் போகிறேன்ற ஒரு வருத்தம், என்னோட பேரண்ட்ஸை பார்க்க போகிறேன் அப்படின்றத ஒரு சந்தோஷம், ரெண்டுமே கலந்த மாதிரி. அண்ட் தட் இஸ் ஹேப்பனிங் ரைட் நவ். இந்த வீட்டில் வந்து குட் டைம்ஸ், பேட் டைம்ஸ், பெஸ்ட் டைம்ஸ், ஒஸ்ட் டைம்ஸ், எல்லா டைம்ஸுமே இருந்திருக்கு. எல்லாத்துக்கும் இருக்க மாதிரி தான். இட் ஃபீல்ஸ் லிட்டில் ஹெவி ரைட் நவ். வி ஹேவ் டு கோ. சொன்னோன்னா வெளிச்சு வந்து பார்த்தீங்கன்னா 8 சூப்பர் நம்பருங்க 8. ஸோ இந்த பொருள் வந்து நான் நாளைக்கு எடுக்கிறேன். ஸோ சில பொருள்லாம் வந்து எங்கள் வீட்டில் வேலை செய்கிறாங்களா அவங்களுக்கு கொடுத்துட்டோம். ஆக்சுவலி அவங்களுக்கு கேட்டாங்க. அண்டு அவங்க ஆக்சுவலி நீங்கள் போகும்போது அவங்க ஃபஸ்ட்டு வேலைக்கு போகும்போது அழுத போயிட்டான். எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி நான் வேறு கண்டுபிடிக்கிறாங்க எடுத்துக்கிட்டு பாவமாக இருந்துச்சு. பேட்டரி தான் போச்சு 3000 கொஞ்சம் நம்ம. ஸோ கைஸ் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்சிங்க தெரியுமா? அதற்கு தான் இந்த வீடியோ நான் பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அப்படியே நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த புது வீடியோ வரணும். பட் நாங்கள் காலி பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கடுத்து நான் வந்து அட்வான்ஸ் திருப்பி வாங்க போகும்போது இந்த பழைய வீட்டில் ஒரு விஷயம் நடந்துச்சு. அதை நான் வந்து இந்த வீடியோவில் பதிவு பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் இந்த வீடியோ கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். அங்கேருந்து நம்ம காலி பண்ணுறோம்ல, ஸோ நம்ம கொடுத்த அட்வான்ஸ் வாங்க போகிறதுக்கு போயிருந்தேன். நானும் மாமா போயிருந்தோம். ஆக்சுவலி போயிட்டு அங்கே வந்துட்டு அவங்க கிட்டக்க வந்துட்டு இந்த அட்வான்ஸ் வாங்கலான்னு போகும்போது அவங்க வந்து இந்த வீடெலாம் பார்ப்பாங்க. யூஸ்வலாக வந்து ஓனர்ஸ் பண்ணுறது தான் பார்ப்பாங்க. அவங்க வந்து என்னென்ன இருக்குது சொல்லிட்டு இந்த வீடை பெயிண்ட் பண்ணுறதுக்கு
இருக்குன்னு சொல்லி ஒரு காசு அந்த அட்வான்ஸில் கழிச்சிட்டு அதுக்கடுத்து வந்து அவங்க கொடுப்பாங்க. இது வந்து வழக்கமாக எல்லாத்தையும் நடக்கிறது. நான் அதுக்காக ப்ரிப்பேர் ஆகி தான் போனேன்னு. பட் அங்கே போயிட்டு அவர் வந்துட்டு என்ன சொன்னார்னா, எனக்கு வந்து பெயிண்டிங் வந்து 10,000 ரூபா ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது வந்து ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் கம்மியான ஒரு வீடு தான் அது. இப்போ 10K கிட்ட சொல்லும்போது இல்லை அது எப்படி அவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை அதான் அவ்வளோதான் ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்போ ஆக்சுவலி அவர் கூட ஒரு பெயிண்டர் இருந்தார், அவர் கூட கூட்டு வந்திருந்தார். அவ்வளோ ஷூராக தெரியாது இந்த இடத்துக்கு அவ்வளோ ஆகும்னு சொல்லிட்டு. சொன்னாக்க என் ஃப்ரெண்டு கால் பண்ணி கேட்டேன், இந்த வீடு கட்டினவங்க கிட்ட எவ்வளோ மச்சம் ஆகும் இந்த மாதிரி நார்மல் பெயிண்ட் அடிக்கணும் 6 to 7K கிட்ட சொன்னாங்க. ஸோ அங்கே அவர் கூட இருந்த ஒரு பெயிண்டர் கிட்டக்க அங்கேயே நின்று பார்க்க வந்திருந்தாங்க. அவர்கிட்ட நான் கேட்டேன், ஜி நீங்களே சொல்லுங்க ஜி எவ்வளோ ஆகும்னு சொல்லிட்டு அப்படின்னா, ஓனர் உடனே வந்து நீ எதுக்கு அவர்கிட்டலாம் பேசுகிற, அவர் வந்து நான் கூட்டு வந்தேன், நீலாம் பேசக்கூடாது, நான் பேசாத அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி அவர் வந்து முடிவு பண்ணிட்டாரு ஒரு இதுக்கு 10K அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே விடுங்க பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து 70,000 ரூபா கொடுத்துருந்தோம் அட்வான்ஸுக்கு. ஸோ மிச்சம் வந்து அந்த மாதம் வாடகை போக மிச்ச காசு வந்துடும் அப்படின்றதுல நான் இருந்தேன். பட் அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார்னா வந்து, நான் வந்து இந்த வீட்டுக்கு இயர்லி மெயின்டெனன்ஸ் வந்து 2,500 ரூபா வருஷத்துக்கு கழிச்சிட்டு 25,000 ரூபா நான் வந்து கழிச்சிட்டு தான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அது இது வரைக்கும் எங்கேயுமே கேள்விப்படாத ஒரு விஷயம். மாதம் வந்து அந்த வீட்டுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் வந்து கொடுத்துட்டு தான் இருந்தோம். 500 ரூபா வரும்னு நினைக்கிறேன், கொடுத்துருவோம் கரெக்டாக மெயின்டெனன்ஸ். அந்த இடத்த சுத்தப்படுத்துறதுக்கு அந்த ஃபுல்லாக ஒரு ஃப்ளாட்ன்றதுனால யூஸ்வலாக எல்லா இடத்துலையுமே வாங்குறதா மெயின்டெனன்ஸ். ஸோ அது கொடுத்து இயர்லி மெயின்டெனன்ஸ் அப்படின்றது வந்து அவர் வந்து சொல்லவும் சரியான ஷாக் ஆகிட்டோம். அது என்ன இயர்லி மெயின்டெனன்ஸ் அப்படின்னா, இல்லை இப்படி தான் வந்துட்டு எனக்கு சரியான ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிக்கும் வந்துடல. அவர் பேசுறதை நீங்கள் நின்று பேசுறீங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் அவ்வளோ இது வரும். அவர் இத்தனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சர்வெண்ட் தான். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிப்டாப்பாக தான் இருப்பார். பட் அவர் பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா வந்து ஒரு மாதிரி அசிங்கமாலாம் பேச மாட்டார். ஆனால் வந்து டீக்ரேடிங்காக பேசுவாங்கன்னாங்களே, ஒரு மாதிரி நம்மளை வந்து கோவப்படுத்துகிற மாதிரி பேசுவாங்களே சில பேர், ஒரு மாதிரி கட்டணைட்டாக பேசுவாங்க, அந்த மாதிரி ஒரு இது பண்ணுறாரு. ஒரு நயந்து பேசுகிற மாதிரி ஒரு இது அவர்கிட்ட கிடையாது. அது எனக்கு வேணாம், அவர் நயந்து பேசுறதுனால எனக்கு ஒன்றும் ஆயிர போகிறது கிடையாது. பட் இந்த மாதிரி விஷயம் என்ன மாமாவும் கேட்டாங்க, இந்த மாதிரி வந்து என்னது எப்படி இது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் எதுக்கு பேசுறீங்க, நீங்கள் யாரு, நானும் ஒன்று தானே பேசிக்கிட்டு இருக்கோம், உங்களுக்கு என்ன அப்படி சொல்லிட்டு அவரையும் கட் பண்ணிட்டேன். நான் வந்து எப்படின்னா இப்படி தான் பேசிக்கிட்டு இருப்பேன் நார்மலாக. எனக்கு ஒன்று இப்படி பேசுவேன், இல்லைனா வந்து கத்தி பேசுவேன், கோவமாக பேசுவேன். எனக்கு இந்த ரெண்டு தான் இருக்கும். எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. பட் அவங்க கிட்ட அதை பற்றி கேட்டு அவர் பிரயோஜனமே இல்லைங்க. அது அந்த பெயிண்டிங், அதாவது நீங்கள் அந்த வீட்டில் நான் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு, ஆஃபரெல்லாம் நான் எதில் கிறுக்கி வச்சிருந்தா. ஸோ அதுக்கு பெயிண்டிங் பண்ணணும். அது இல்லாமல் அந்த டிவி யூஸ்வலாக மாட்டுவோம் தெரியுமா, அந்த ஹோல்ஸு, இன்னொன்று வந்து அந்த மைக்ரோவேவ் மாட்டின ஹோல்ஸ், இதுதான். இதுக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் நான் அங்கே நின்று நான் பேசிகிட்டு இருக்கேன், அதனால் நான் முடிய கிளம்புங்க அப்படின்ட்டார். அவர் இப்படி தான் சொன்னார். சரி காசு கொடுங்க நான் கிளம்புறேன், எனக்கு அவ்வளோ கோவம் அந்த இடத்துல, காசு கொடுங்க நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். இங்கே அதெல்லாம் நான் போட்டு விட்றேன் போப்பா, எப்போ போடுவீங்கன்னு சொல்லுங்கள், அதெல்லாம் நான் போடுறேன் போப்பா அப்படின்னாரு. எப்போ போடுங்க, நான் ஒரு டேட் சொல்லுங்கள் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அன்றைக்கி எனக்கு கொஞ்சமாக ஞாபகம் வருது எனக்கு பேசினது. ஸோ எப்போ போடுவீங்க அப்படின்னு நம்ம கேட்கும்போது, ஒரு 10 நாளில் போடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி 10 நாளில் போடுவார். நான் அது வந்து ஆக்சுவலி 25 அவர் வந்து ஃபஸ்ட்டே சொல்லலை. ஐ திங்க் அவர் 30 கிட்ட சொன்ன 35 கிட்ட சொன்ன ஞாபகம் இருக்கு. அப்புறமா அது பேசி ஒரு 5 ரூபா குறைச்சாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சரி வந்தாச்சு, ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்தக்கப்புறமா இந்த 70,000 ரூபா வந்து மொத்தமான அட்வான்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம். அதில் 14,500 ரூபா, அதாவது அந்த லாஸ்ட் மந்த் வாடகை ப்ளஸ் கரண்ட் சேர்த்து 14,500 ரூபா போக 30,370 ரூபா நம்மளுக்கு வந்து இதில் போட்டார் திருப்பியும் அட்வான்ஸை. ஸோ அந்த 25,130 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு லெட்ஸே 10K வந்து பெயிண்ட்டு அந்த வேறு ஜாப்ஸுக்கு எல்லாத்துக்கும் போனாலுமே கிட்டத்தட்ட ஒரு 15K கிட்டக்க வந்து சீட் பண்ணிட்டாரு. ஐ ஃபெல்ட் பவர்லெஸ், பிகாஸ் அவர்கிட்ட தான் அந்த காசு இருக்குது, அவர் தான் கொடுக்கணும். அவர் கரெக்டாக கொடுத்துருந்தாருன்னா இந்த ஒரு இது இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அம்மா வந்து நேரில் வரல, ஸோ அவங்க கால் பண்ணாங்க, பட் அவர் எடுக்கவே இல்லை. இந்த காசை போட்டு அதுக்கடுத்து டன் டஸ்ட் முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து நான் வந்து சொந்த வீட்டுக்கு வரேன். ஸோ இந்த 25K வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வராது. எனக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய ஹர்ட் ஆகலை, பெருசாக ஹர்ட் ஆகலை. இப்போ இதே வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து ஒரு வீட்டில் இன்னொரு வீட்டுக்கு மாறுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க இப்போ இன்னொரு வீட்டுக்கு மாறும்போது அங்கே வந்து அட்வான்ஸ் கொடுக்கணும். அப்போ அந்த அட்வான்ஸ் வந்து ஒரு 1 லட்சமாக இருக்கலாம், இல்லை 2 லட்சமாக இருக்கலாம், இல்லை 1.5 லட்சமாக இருக்கலாம். ஸோ அப்போ அவங்க வந்து ஒரு கால்குலேட் போட்டு வச்சிருப்பாங்க. ஓகே நமக்கு 70,000 கொடுத்துருக்கோம், இதில் வந்து ஒரு பெயிண்ட் வீட்டுக்கு ஒரு 5,000 ரூபா இல்லை 10,000 ரூபாய்க்குள்ளே எடுத்தாங்கன்னா மிச்ச காசில் நம்ம இவ்வளோ காசு எக்ஸ்ட்ரா போட்டு நம்ம அட்வான்ஸ் கொடுத்துடலாம் அடுத்துன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பிளான் பண்ணி கால்குலேட்டிவாக இருப்பாங்க. அந்த டைமில் இந்த மாதிரி ஹவுஸ் ஓனர் ஏதாவது வந்து பண்ணிட்டாங்கன்னா அப்போ அவங்களுக்கு எவ்வளோ வந்து இது ஹர்ட் ஆகும். 25K போயிருச்சு, அப்புறம் என்ன பண்ண போகிறோம், ஒரு எக்ஸ்ட்ரா 15Kன்றது வந்து இட் வில் சீரியஸ்லி ஹர்ட் தம். அவங்க வந்து ஒரு ஐடியா பண்ணி வச்சிருக்கும் போது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு மெயின்டெனன்ஸ்க்காக நான் வந்து இயர்லி பிடிப்பேன் உங்கள் அட்வான்ஸ்ல இருந்து நீங்கள் வெளியே போகும்போது அப்படின்னு உங்கள் மைண்ட் செட்டில் இருந்துச்சுன்னா
ஹவுஸ் ஓனர் நான் பார்த்துருக்க ஹவுஸ் ஓனர் சொல்கிறேன். அது நீங்கள் முன்னாடியே சொல்லிடுங்க. அது முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லை. எப்படின்னு நம்ம அக்ரிமெண்ட் ஒன்று போடுவோம். அந்த அக்ரிமெண்ட்டில் வந்து மாதம் இவ்வளோ கொடுக்கணும், நான் வந்து இயர்லி இது நீங்கள் வெளியே கிளம்பும்போது வருஷத்துக்கு நான் 2500 பிடிச்சி தான் உங்களுக்கு மிச்சம் அட்வான்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவங்க வந்து ரெண்ட்டுக்கு இருக்கவங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஓகே இதுதான் இவ்வளோ அமௌண்ட் நம்ம கையில் கடைசியில் வரும்பா, நம்ம வந்து அதை வச்சு இது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இதை நான் வந்து இதில் பதிவு பண்ணணும்னு நினச்சேன். பார்த்துட்டு இருக்கவங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது நடந்துருந்துச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் நான் இது வரைக்கும் பெருசாக கேள்விப்பட்டதே இல்லை. எங்கள் வீட்டில் வந்து என்னோட தம்பி எல்லாரும் கேட்டுட்டு இந்த மாதிரிலாம் நான் எங்கேயுமே கேட்டதில்லை, நீ போய் ஏமாந்துட்டு வந்திருக்க அப்படின்றா சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அப்படி பண்ணியிருந்துக்கலாம் என்னன்னா சரி இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக ஆக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இது நடந்துக்கிட்டது இப்போ ஒரு 3 மாதம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். சரி நான் இந்த வீடியோ நான் அன்றைக்கி போட போகிறேனே ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேட்டிவாக நம்ம இதை சொல்லலாம் இந்த வீடியோவில் அப்படின்றதுக்காக ஐ எம் ஆடிங் இட். ஸோ கைஸ் நாளைக்கு இந்த புது வீடியோ வரும் 3 மணிக்கு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.